மனதை நற்சிந்தை அல்லது துர்ச்சிந்தை என்று ரெண்டாக பிரிக்கலாம். வேதம் அப்படிதான் நமக்கு காட்டுகிறது. பாருங்களேன், நற்சிந்தை என்றால் ரெடினஸ் ஆஃப் மைண்ட், உற்சாக மனம், மனோவாஞ்சை என்று 1 பேதுரு 5:2 அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். ஆல் ஹியூமிலிட்டி ஆஃப் மைண்ட், வெகுமனத்தாழ்மை அப்போஸ்தலர் 20:19 வாசிக்கிறோம். லோலினஸ் ஆஃப் மைண்ட், மனத்தாழ்மை என்று பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம். ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஏக சிந்தை பிலிப்பியர் 2:2. ஃபர்வென்ட் மைண்ட், வாஞ்சையுள்ள மனம் 2 கொரிந்தியர் 7:7 வாசிக்கிறோம். ரைட் மைண்ட், தெளிந்த புத்தி என்று மார்க் 5:15 வாசிக்கிறோம். வில்லிங் மைண்ட், விருப்பமுள்ள மனம் 2 கொரிந்தியர் 8:12 படிக்கிறோம். வைஸ் மைண்ட், ஞானமுள்ள மனம் என்று வெளிப்படுத்தல் 17:9 வாசிக்கிறோம். ஆல் தை மைண்ட், முழு மனம் என்று மார்க் 12:30 வாசிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சொன்னால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், ரினியூயிங் ஆஃப் மைண்ட் என்று ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நாம் கெட்ட மனம் பற்றி பார்க்கலாம். டவுட்ஃபுல் மைண்ட், சந்தேக மனம் லூக்கா 12:29. ரெப்ரபேட் மைண்ட், கேடான சிந்தை ரோமர் 1:28 வாசிக்கிறோம். கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை ரோமர் 8:7 படிக்கிறோம். விக்கெட் மைண்ட், துர்ச்சிந்தை என்று நீதிமொழி 21:27 வாசிக்கிறோம். மைண்ட் ஹார்டன்ட் இன் பிரைட், கர்வத்தினால் கடினப்பட்ட ஆவி, கடினப்பட்ட மனம் என்று தானியேல் 5:20 வாசிக்கிறோம்.